ஹோம் லோன் இஎம்ஐ குறைக்கணுமா? உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு 3 சீக்ரெட் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ரீலை நெக்ஸ்ட் டைம் தேடுவீங்க. ஸோ இப்போவே சேவ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹோம் லோன் பே பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் மறக்காமல் பார்க்க சொல்லுங்கள். ஹோம் லோன்றது ஒரு 20-30 வருஷம் கமிட்மெண்ட். சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் லேக்ஸ் கணக்கில் லாஸ் ஆகும். ஸோ ஸ்மார்ட்டாக யோசிச்சு பிளான் பண்ணிங்கன்னா உங்கள் மணியை நீங்கள் சேவ் பண்ணலாம். நம்பர் 1, இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன 0.25% இன்ட்ரெஸ்ட் கூட லாங் டேர்முக்கு பெரிய சேவிங்ஸ் கொடுக்கும். ஃப்ளோட்டிங் ரேட்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஆர்பிஐயில் ரெப்போ ரேட்ஸ் குறைஞ்சா உங்கள் இஎம்ஐயும் குறையும். நம்பர் 2, ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் ஹிடன் சார்ஜஸ். ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணும்போது ப்ராசஸிங் ஃபீஸ், லீகல் ஃபீஸ், இன்சூரன்ஸ் ஃபீஸ், வேல்யூவேஷன் ஃபீஸ், இத்தனை ஃபீஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேங்க்கில் ப்ராசஸிங் ஃபீஸ் கூட டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நம்பர் 3, ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன். உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் இருக்கா, லோனை முன்னாடியே க்ளோஸ் பண்ணால் இல்லைனா பார்ஷியல் ப்ரீபேமெண்ட் பண்ணால் பெனால்ட்டிஸ் இருக்கா இல்லையான்னு பேங்க்கில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் பெரிய இஎம்ஐ சேவிங்ஸ் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு பெரிய டவுன் பேமெண்ட்டாக கொடுங்க. லோன் அமௌண்ட் குறைஞ்சா இஎம்ஐ அண்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டும் குறையும். ஸோ இனி ஹோம் லோன் எடுக்கிறப்ப பயப்பட வேண்டாம். ஸ்மார்ட்டாக கம்பேர் பண்ணி பட்ஜெட்டை பிளான் பண்ணி இஎம்ஐயை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பற்றின ரியல் நாலேஜ் கெயின் பண்ணிக்க K2 Home Realtors பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.